Hello students, நம்ம இந்த வீடியோவில் NCERT Class 10 Scienceல இருக்கிற Chapter 2 Acids, Bases and Salts. ஸோ இந்த சாப்டரில் Part 9 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா Are the crystals of salts really dry? ஸோ இந்த டாப்பிக்கில் நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் நமக்கு கொடுத்துருக்க சால்ட் வந்து கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்குது. ஸோ அந்த கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கிற சால்ட்டில் வாட்டர் மாலிகுல் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். இதுக்கு ஆக்டிவிட்டி 2.15 நம்ம வந்து செய்கிறோம். இதில் வந்து ஹீட் a few crystals of copper sulfate in a dry boiling tube. ஒரு ட்ரையான ஒரு பாயிலிங் டியூப் எடுத்துக்கிறோம். அதில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கக்கூடிய காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கிறோம். காப்பர் சல்ஃபேட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு சால்ட்டு. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஆர்டினரியாக யூஸ் பண்ணுற கிறிஸ்டல் சால்ட் மாதிரியே தான் இருக்கும். பட் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூ கலரில் இருக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ சரி, நம்ம வந்து இப்போ தேர்ட் ஃபிகர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாயிலிங் டியூப்பில் நம்ம வந்து நல்ல டார்க் ப்ளூவில் இருக்கக்கூடிய காப்பர் சல்ஃபேட் எடுத்திருக்கோம். அதை வந்து ஹீட் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் த கலர் ஆஃப் த காப்பர் சல்ஃபேட் ஆஃப்டர் ஹீட்டிங்? இந்த செகண்ட் பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த செகண்ட் பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காப்பர் சல்ஃபேட்டை ஹீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காட்டுறோம். இப்போ வந்து ஹீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல ஹீட்டான அந்த போர்ஷனில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக மாறிடும். ஓகேங்களா? பாயிலிங் டியூப்பில் அந்த காப்பர் சல்ஃபேட் நல்ல ஹீட் பண்ணுற இடம் வந்து ஒயிட் கலராக மாறிடும். அதுக்கு மேலே வந்து இந்த லேயர்லாம் வந்து லைட் ப்ளூ கலரில் நமக்கு மாறிடும். இந்த மாதிரி டார்க் ப்ளூவாக இருக்கிறது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அதோட இந்த டெஸ்ட் டியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிலிங் டியூப்ல அங்கே நமக்கு வாட்டர் ட்ராப்லெட்ஸும் இருக்கும். ஓகேங்களா? சரி, அப்போ இதை வச்சு நம்ம வந்து சில கொஷின்ஸ் கேட்குறாங்க. வாட் இஸ் த கலர் ஆஃப் த காப்பர் சல்ஃபேட் ஆஃப்டர் ஹீட்டிங்? ஹீட் பண்ணதுக்கப்புறம் காப்பர் சல்ஃபேட் கலர் நமக்கு எப்படி மாறுது? டு யூ நோட்டீஸ் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இன் த பாயிலிங் டியூப்? பாயிலிங் டியூப்ல வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. வேர் ஹேவ் தீஸ் கம் ஃப்ரம்? அப்படி வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எங்கேருந்து நமக்கு வந்திருக்கும்? ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அடுத்தது ஆட் 2 to 3 drops ஆஃப் வாட்டர் ஆன் த சாம்பிள் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் அப்டைன் ஆஃப்டர் ஹீட்டிங். இப்படி ஹீட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டான காப்பர் சல்ஃபேட் எடுத்து அதில் 2 to 3 drops வந்து நீங்கள் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பார்க்குறீங்க? வாட் டூ யூ அப்சர்வ்? நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இஸ் த ப்ளூ கலர் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் ரீஸ்டோர்? அது திரும்ப வந்து ப்ளூ கலர் காப்பர் சல்ஃபேட் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த காப்பர் சல்ஃபேட் டார்க் ப்ளூ கலரில் இருக்கும். இதை நம்ம வந்து ஹீட் பண்ணும்பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் படுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக மாறிடும். அதுக்கு மேலே உள்ள லேயர் வந்து லைட் ப்ளூ கலராக மாறிடும். அதோட இந்த பாயிலிங் டியூப்பில் நிறைய வாட்டர் ட்ராப்லெட்ஸும் இருக்கும். ஓகே, சரி, திரும்ப நீங்கள் 2 to 3 drops வந்து வாட்டர் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப நமக்கு அந்த காப்பர் சல்ஃபேட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் ப்ளூ கலராக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அந்த ஆக்டிவிட்டி நம்ம செய்யும்போது நமக்கு நடக்கிறது. ஓகே, சரி. காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல் விச் சீம் டு பி ட்ரை கண்டெயின் வாட்டர் ஆஃப் த கிறிஸ்டலைசேஷன். காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையான ஒரு கிறிஸ்டலாக தான் தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அப்போ அந்த வாட்டர் கண்டென்ட்டோடு சேர்ந்து அது கிறிஸ்டல் ஃபார்மில் நமக்கு மாறி இருக்கும். அந்த ப்ராசஸ் தான் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ காப்பர் சல்ஃபேட்டோட வாட்டர் மாலிகுல் இருக்குது. பட் ஆனால் அதுவும் அந்த கெமிக்கலோட காப்பர் சல்ஃபேட்டோட சேர்ந்து அதுவும் கிறிஸ்டலாகவே மாறி இருக்குது நமக்கு. When we heated the crystal, this water is removed and the salt turn white. அதை நீங்கள் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகுது. ஓகேங்களா? அதனால தான் நமக்கு அந்த பாயிலிங் டியூப்ல வந்து அங்கே வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தெரியுது. அதில் இருந்து ரிமூவ் ஆன வாட்டர் தான் அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸாக நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து கலரும் சேஞ்ச் ஆகிடும். எது காப்பர் சல்ஃபேட் டார்க் ப்ளூவாக இருந்தது ஒயிட் கலராக மாற ஆரம்பிச்சிடும். If you moisten the crystal again with water, you will find that blue color of the crystals reappear. திரும்ப நீங்கள் 2 to 3 drops வாட்டரில் சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்ப என்ன மாறும்னு பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ளூ கலராக நமக்கு சேஞ்ச் ஆகிடுது. அப்போ என்ன ஆகுது? திரும்ப அதில் வாட்டர் வந்து நமக்கு ஆட் ஆகிடுச்சு. வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இஸ் த ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் present in one formula unit of salt. நீங்கள் எடுக்கிற சால்ட்டோட அளவு 1 ஃபார்முலா யூனிட், அதாவது ஒரே ஒரு ஃபார்முலா அளவு. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபார்முலா யூனிட் அளவுக்கு நீங்கள் சால்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஃபார்முலா யூனிட் நீங்கள் எடுக்கும் பொழுதும் அதில் ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் தான் நமக்கு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் நமக்கு இருக்கும். 5 water molecule are present in 1 formula unit of copper sulfate. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 formula unit of copper sulfate நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 5 water molecules தான் இருக்கணும். ஓகே, சரி, அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் ஹைட்ரேட்டட் காப்பர் சல்ஃபேட். ஸோ ஹைட்ரேட்டட் காப்பர் சல்ஃபேட்னு நம்ம சொல்லுவோம். எதை
அதாவது வாட்டர் வந்து அந்த காப்பர் சல்ஃபேட்டோட கிறிஸ்டல் ஃபார்மில் மிக்ஸ் ஆகி நமக்கு கிடச்சிது பார்த்தீங்களா. ஸோ அந்த மிக்ஸ் ஆன அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் சால்ட்டுக்கு பேர் ஹைட்ரேட்டட் காப்பர் சல்ஃபேட். இந்த ஹைட்ரேட்டட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்குது, எப்படி இருக்குன்னா கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், 1 ஃபார்முலாங்கிறது CuSO4. ஸோ 1 ஃபார்முலா யூனிட் ஆஃப் காப்பர் சல்ஃபேட். இதில் எவ்வளோ நம்ம சேர்க்கணும், 5 வாட்டர் மாலிகுல். அப்போ இதில் 5H2O தான் நம்ம போடணும். ஓகேங்களா. நீங்கள் CuSO4 எழுதிட்டு .7H2O அப்படின்னு நம்ம பாட்டுக்கு எழுதக்கூடாது. ஓகேங்களா. அப்போ ஒரு CuSO4 ஒரு யூனிட் ஆஃப் ஃபார்முலா யூனிட் ஆஃப் நீங்கள் சால்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் 5H2O தான் இருக்கணும். எதுக்கு, காப்பர் சல்ஃபேட்டை பொறுத்த வரையும். ஓகேங்களா. இது வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட், இது மாறக்கூடாது. ஓகே, சரி. இப்போ பாருங்க, now you would be able to answer the question whether the molecule of Na2CO3 .10H2O is wet. இந்த Na2SCO3 and 10H2O எங்கே பார்த்துருக்கோம் நம்ம, இதுக்கு முன்னாடி பார்ட்டில் உங்களுக்கு நான் நடத்தியிருக்கேன். அதில் வாஷிங் சோடா அப்படிங்கிற ஒன்று படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் இது சோடியம் கார்பனேட் இன்டூ 10H2O. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸில் சோடியம் கார்பனேட்டோட 10 வாட்டர் மாலிகூல் ப்ளஸ் 10H2O சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு Na2CO3 .10H2O கிடச்சிச்சு. அங்கேயே நம்ம வந்து ரீகிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நம்ம நோட் பண்ணியிருப்போம். இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த வாஷிங் சோடா வந்து ஒரு வெட்டான ஒரு மெட்டீரியலா, அப்போ இதுவும் நம்ம கிறிஸ்டல் ஃபார்மில் தான் இருக்கும். பட் வெட்டான ஒரு மெட்டீரியலா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா. நோ, இட் இஸ் நாட் வெட். ஏன்னா Na2CO3 10H2O இருக்கே, அப்போ 10 வாட்டர் மாலிகுல் இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ, இந்த மாலிகுல் ஆஃப் Na2CO3 .10H2O ஆல்சோ நோன் ஆஸ் வாஷிங் சோடா, இதுதான் நம்ம வாஷிங் சோடான்னு சொல்லுவோம், இஸ் நாட் வெட். இது வந்து ஒரு வெட்டான சால்ட் கிடையாது. ஏன், இந்த 10H2O ரெப்ரசன்ட் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். இதில் இருக்க 10H2O எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க வாட்டர் வந்து இந்த சோடியம் கார்பனேட்டோட நல்லா மிக்ஸ் ஆகி கிறிஸ்டல் ஃபார்மில் தான் நமக்கு இருக்குது. ஓகேங்களா. அப்போ மீனிங் த வாட்டர் மாலிகுல் ஆர் கெமிக்கலி பாண்டட் டு த சோடியம் கார்பனேட். அப்போ இந்த சோடியம் கார்பனேட்டோட இந்த வாட்டர் மாலிகுல் எப்படி பாண்ட் ஆயிருக்குன்னா கெமிக்கலாக பாண்ட் ஆயிருக்கு. அண்ட் ஆர் நாட் ரெப்ரசன்ட் ஆஸ் லிக்யூட். ஸோ அப்போ வந்து இது என்ன ஆகலை அப்படின்னா லிக்யூட் ஃபார்மில் நமக்கு வந்து அதில் இல்லை. ஓகேங்களா. அதில் கூட 10 வாட்டர் மாலிகுல்ஸும் எப்படி இருக்குன்னா கிறிஸ்டல் ஃபார்மில் தான் நமக்கு இருக்குது, லிக்யூட் ஃபார்மில் இல்லை. திஸ் ஹைட்ரேட்டட் ஃபார்ம் இஸ் அ ட்ரை. இந்த ஹைட்ரேட்டட் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையான, ஹைட்ரேட்டட் அப்படின்னாலே ஒரு ட்ரையான ஒரு ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். அதாவது வாட்டர் ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம். அப்போ வாட்டர் வந்து தனியாக ட்ரையாக இருக்காது, நமக்கு எப்படி இருக்குன்னா அந்த சால்ட்டோடைய மிக்ஸ் ஆகி அதோட சேர்ந்து நமக்கு ட்ரையாக கிடைக்கும். அதுதான் ஹைட்ரேட்டட் ஃபார்ம்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஹைட்ரேட்டட் அப்படிங்கிற வேர்டிங் எங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கனாலும் அதில் அந்த கெமிக்கலோட அந்த வாட்டர் வந்து நல்லா வந்து சால்ட் ஃபார்மில் நமக்கு வந்து ரெடி ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. சரி, அதாவது சாலிட் ஃபார்மில், ஓகே, கிறிஸ்டல் ஃபார்மில் நமக்கு ரெடி ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து இன்னொரு நம்ம சால்ட்டை பற்றி படிக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சம். ஒன் அதர் சால்ட், இன்னொரு அதர் சால்ட் ஜிப்சம். ஜிப்சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நம்ம நிறைய வந்து இதை பயன்படுத்துகிறோம். சரி, எங்கன்னு பார்ப்போம். விச் possesses water of crystallization is gypsum. It has 2 water molecule as water of crystallization. இந்த ஜிப்சத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் ஃபார்மில் வாட்டர் இருக்குது. எவ்வளோ இருக்குது அப்படின்னா நம்ம சொன்னோம்ல ஃபிக்ஸட் அமௌண்ட் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் மாலிகுல்ஸ் தான் இருக்கணும். 1 ஃபார்முலா யூனிட் ஆஃப் ஜிப்சம் எடுத்தோம் அப்படின்னா அதில் 2 வாட்டர் மாலிகுல் தான் இருக்கணும். அப்போ ஜிப்சத்துக்கு ஃபார்முலா என்ன, இட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா CaSO4 2H2O. அப்போ CaSO4னா என்ன, கால்சியம் சல்ஃபேட். ஓகேங்களா. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சது காப்பர் சல்ஃபேட்டை வச்சு. அந்த காப்பர் சல்ஃபேட்டுக்கு எத்தனை ஃபார்முலா ஆஃப் மாலிகுல்ஸ் வாட்டர் மாலிகுல் இருந்துச்சு, 5 ஃபிக்ஸட் அமௌண்ட். இது பாருங்க கால்சியம் சல்ஃபேட், ஜிப்சம்ங்கிறது கால்சியம் சல்ஃபேட். அப்போ இதில் எத்தனை வாட்டர் மாலிகுல் இருக்குது, ஃபிக்ஸட் அமௌண்ட்டு 2 வாட்டர் மாலிகுல் நமக்கு இருக்குது. ஓகேங்களா. சரி, கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா நமக்கு மறக்காது. ஓகே, ஸோ இந்த இப்போ ஜிப்சத்தை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், POP பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து POPன்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதை நம்ம வந்து தயாரிக்க போகிறோம். எப்படி பண்ண போகிறோம், ஆன் ஹீட்டிங் ஜிப்சம் அட் 373 K, அதாவது 373 கெல்வினுக்கு இந்த ஜிப்சத்தை எடுத்து நீங்கள் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு காப்பர் சல்ஃபேட் எடுத்து ஹீட் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜிப்சத்தை வந்து 373 கெல்வினில் ஹீட் பண்ணிங்கன்னா இட் லூசஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் அண்ட் பிகம் கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். இது வந்து என்ன பண்ணும், அதோட வாட்டர் மாலிகுல் 2H2O இருந்துட்டு பார்த்தீங்களா, அதை வந்து லூஸ் பண்ணிடும். லூஸ் பண்ணிவிட்டு நமக்கு எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்டாக மாறும். அப்போ ஹைட்ரேட்னா வாட்டர் மாலிகுல் இருக்கணும் தானே, ஓகேங்களா. அப்போ கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்னு சொல்கிறோமே, ஹெமி அப்படின்னா ஆஃப். அப்போ ஹெமிஹைட்ரேட் அப்படிங்கிறது என்ன மீனிங்னா, இங்கே ஆஃப் ஆஃப் த வாட்டர் மாலிகுல் அதில் இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் ஹீட் பண்ணாலும் அதில் ஆஃப் ஆஃப் த வாட்டர் மாலிகுல் இருக்குது. அப்போ நம்ம ஆல்ரெடி எவ்வளோ இருந்துச்சு, ஸோ ஜிப்சத்தில் பார்த்தீங்கன்னா 2H2O இருந்துச்சு. அதை ஹீட் பண்ணி நம்ம மாற்றுறோம் பார்த்தீங்களா, அதில் 1.5 H2O போயிடுச்சு, ஓகேங்களா. 1.5 H2O வாட்டரை வந்து லூஸ் பண்ணிவிட்டு மீதி ஆஃப் ஆஃப் த H2O அதில் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்னு பேர். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், திஸ் இஸ் கால்டு த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் POPயாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ ஜிப்சத்தை எடுத்து அதில் உள்ள வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து POPயாக யூஸ் பண்ணுறோம், ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணி. சரி, அப்போ ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது மொத்த வாட்டர் மாலிகுலும் போகலை, அதில் வந்து ஆஃப் ஆஃப் த வாட்டர் மாலிகுல் அதில் இருக்குது, ஓகேங்களா. அப்போ POPயில் ஆஃப் ஆஃப் த வாட்டர் மாலிகுல் இருக்கும், ஓகே. சரி, the substance which doctors use as plaster of supporting fractured bones in the right position. இது இந்த POPயை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன்லாம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க, மாவு கட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா. ஒயிட் கலரில் நமக்கு வந்து ஒரு பெரிய கட்டு மாதிரி நமக்கு போட்டுருவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸ்னால், அந்த ஃப்ராக்சரான போனை கரெக்டான பொசிஷனில் வச்சு நல்லா வந்து டைட்டாக வந்து கட்டிடுவாங்க, ஓகேங்களா. அந்த பவுடரை வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணி கட்டிடுவாங்க. ஸோ அது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி அந்த போனை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த POP வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியலாக மாறிடும், ஓகேங்களா. அந்த பவுடர் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த கட்டு போடுவாங்க. ஸோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இஸ் த ஒயிட் பவுடர் அண்ட் ஆன் மிக்சிங் வித் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் அந்த ஒயிட் பவுடரை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு அந்த கட்டு போடுவாங்க. இட் சேஞ்ச் டு ஜிப்சம் ஒன்ஸ் அகெயின் கிவிங் அ ஹார்ட் சாலிட் மாஸ். அப்படி நீங்கள் வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது திரும்ப என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சமாக மாறிடுது. அப்போ ஜிப்சமாக மாறும்போது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சாலிடாக நமக்கு அது மாறிடுது. ஏன்னா கரெக்டான வாட்டர் மாலிகுல் அது கிடைக்குது. ஸோ மறுபடியும் கிறிஸ்டலாக மாறிடுது அது. அப்போ வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சாலிடாக நமக்கு வந்து மாறிடுது. அதனால தான் அதோட பொசிஷனை மாற்றவே முடியாது, அப்படியே நல்லா ஃபிக்ஸடாக நமக்கு இருக்கும், ஓகேங்களா. அந்த கட்டு நமக்கு ஃபிக்ஸடாக இருக்கும். அப்போ நமக்கு போன் நல்லா வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும், ஓகேங்களா. சரி, அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், CaSO4 ஆஃப் H2ஓட 1.5 H2O நம்ம சேர்க்குறோம், ஓகேங்களா. நம்ம அந்த லூஸ் பண்ண அந்த வாட்டர் திரும்ப நம்ம வந்து 1.5 H2O அதை எடுத்துக்கும் போது நமக்கு என்னவா மாறும், CaSO4 ஜிப்சம் அண்ட் 2H2O நமக்கு மாறிடுச்சு, ஓகே, கிளியர். சரி, ஹவு கேன் யூ கெட் half the water of molecule? வாட்டர் மாலிகுல்னாலே நம்ம எப்போதும் எப்படி எழுதுவோம், H2O தான் எழுதுவோம். 1 வாட்டர் மாலிகுல் தானே, அதை எப்படி நம்ம ஹாஃபாக அதை பிரித்து எடுத்துக்க முடியும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவுடர் எடுக்கிறோம், ஜிப்சம் பவுடர் எடுக்கிறோம், இல்லைன்னா POPயில் தான் நமக்கு ஆஃப் த வாட்டர் மாலிகுல் இருக்குது. அப்போ POP பவுடர் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். POP பவுடரில் நமக்கு வந்து 1 மாலிகுல் கால்சியம் சல்ஃபேட்னு வச்சுக்கோங்க, சாரி 1 ஃபார்முலா ஆஃப் கால்சியம் சல்ஃபேட். சரி, 1 ஃபார்முலானா CaSO4, ஓகேங்களா. சரி, இப்போ இந்த பவுடரில் ஒரே ஒரு ஃபார்முலாவில் அளவு தான் நமக்கு வந்து இது கால்சியம் சல்ஃபேட் இருக்குமா அப்படின்னா இருக்காது, இல்லைங்களா. ஸோ அப்போ இன்னொரு கால்சியம் சல்ஃபேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இன்னொரு யூனிட் ஆஃப் கால்சியம் சல்ஃபேட் எடுக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு H2Oவை ஷேர் பண்ணிக்கும். அப்படி பண்ணுறதுனால இதுக்கு ஒரு ஆஃப் H2O கிடைக்கும், இதுக்கு ஒரு ஆஃப் H2O கிடைக்கும். இப்படி தான் நம்ம வந்து அது H2O அது செப்பரேட் பண்ணிக்குது, ஓகேங்களா. அதை பிரித்து எடுத்துக்குது, ஓகே. சரி, நம்ம எழுதும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃப்னு எழுதிக்கிறோம். ஆனால் அது மாலிகுலாக பாண்டாகி தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த மாதிரி பிரிச்சுக்கும். இட் இஸ் ரிட்டன் இன் திஸ் ஃபார்ம் பிகாஸ் 2 ஃபார்முலா யூனிட் ஆஃப் CaSO4 ஷேர் 1 மாலிகுல் ஆஃப் வாட்டர். பாருங்கள், அப்போ 2 ஃபார்முலா யூனிட் ஆஃப் CaSO4 என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மாலிகுல் ஆஃப் வாட்டரை அது எடுத்துக்குது, ஓகே, கிளியர். சரி, அப்படி தான் நமக்கு வந்து ஆஃப் வருது, ஓகேவா. சரி, நம்ம எழுதும்போது தான் நம்ம வந்து இந்த ஆஃப்னு எழுதுகிறோம். இப்போ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட அதர் யூசஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இது மேக்கிங் டாய்ஸ் வந்து நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு, இந்த படத்தில் காட்டுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய டாய்ஸ் வந்து மோல்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மோல்டில் வந்து இந்த POPயை வாட்டரோட மிக்ஸ் பண்ணி நல்லா அதில் வந்து ஃபில் பண்ணிவிடுவாங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு டாய்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மெட்டீரியல் ஃபார் டெக்கரேஷன், இந்த மாதிரி வீட்டில் வந்து சீலிங்லலாம் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அண்ட் ஃபார் மேக்கிங் சர்ஃபேஸ் ஸ்மூத்,
நம்ம வீட்டோட வால்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பவுடரை போட்டு நல்லா தேய்ப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தேய்க்கும் போது நமக்கு வந்து சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தான சர்ஃபேஸாக நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த பிஓபி வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பிஓபி நம்ம எதுவும் தயாரிக்கிறோம், ஜிப்சத்தையும் தயாரிக்கிறோம். அப்போ ஜிப்சத்தோட வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஜிப்சம் ஆல்ரெடி எப்படி இருக்குன்னா கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கும். பாருங்கள், நம்ம இப்போ வந்து 3 சால்ட்டை பற்றி படிச்சிருக்கோம், கிறிஸ்டல் ஃபார்மில் போய் சால்ட்டை பற்றி படிச்சிருக்கோம். ஆனால் அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மாலிகுல் இருக்கக்கூடிய ஒரு சால்ட் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து செஞ்சு பார்த்தோம். ஓகேங்களா. சரி, சொன்னதுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.